சோதனைகள் டெம்டேஷன்ஸ் இயேசு கிறிஸ்துக்கு வந்தது. அந்த மேஜர் டெம்டேஷன்ஸ் தவிர அவருடைய 3.5 வருஷம் ஊழியத்தில் பல விதங்களில் வந்தது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னோன்னா, அவர் இந்த உலகத்தில் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரணம் அடைந்து உயிர் தெழுவதற்காக தான் வந்தார் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அது திரும்ப திரும்ப சீசர்களுக்கும் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் அடிக்கப்பட வேண்டும், மரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம சாகத்தானே வந்தோம், கொஞ்சம் சீக்கிரம் செத்துட்டு சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை. ஒரு தடவை மலையிலிருந்து அவரை தள்ளதுக்கு பார்த்தாங்க, அவர் விலைக்கு போயிட்டார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சரியான காலத்தில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிரை கொடுத்து உயிரோடு எழுந்து வந்த பிறகுதான் மக்களுக்கு மீட்பை கொடுக்க முடியும். அதுலேயும் கூட ஆண்டோடைய சித்தம் சரியாக நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவர் சிலுவையில் தான் அடிக்கப்படணும், மலையிலிருந்து தள்ளப்பட்டு சாகக்கூடாது அப்படிங்கிறவருக்கு தெரியும். அவர் பிடிக்கிறதுக்கு வர்றாங்க, அவர் விலைக்கு போயிடுறாரு. காரணம் என்னன்னா, அவருடைய காலம் வரணும். நம்முடைய வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ கடவுளுடைய காலம் வர்றதுக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அடங்கியிருங்கள்லாம் பைபிள் சொல்லுது. அந்த ஏற்ற காலம்தான் சோதனையை தவிர்க்கிறது. காலத்தையும் தகுதியும் மிஞ்சின அந்த தீய கவர்ச்சியை விட்டு நம்ம வெளியே வருவோம். கடவுளுடைய சித்தத்தின்படி அவருடைய விஷயத்தை அவருடைய ஸ்டைலில் நம்ம செய்யும்போது நம்ம நமக்கும் மட்டும் இல்லை பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம். வாழ்த்துக்கள்.